ஒரு வாட்டியும் தண்ணி அடிக்கும் போது ஒரு சில லிவர் செல்கள் அழியுது. ஆனா லிவர் ரீஜெனரேட் பண்ணிடும். லிவர் ரெசிலியன்ட் ஆர்கன், எதையும் தாங்கும் உறுப்பது. ஓரளவுக்கு தான் வரும். எப்ப மஞ்சக்காமால வருது, எப்ப யூரின் மஞ்சளா போகுது, எப்ப கால் வீக்கம் வருது, எப்ப ரத்த வாந்தி எடுக்கிறாங்க அப்படின்னா கல்லீரல் 50% வேலைப்பாடு போன அப்புறம் தான் தெரியவே வருது. மக்கள் ஏன் ஆல்கஹால் குடிக்க ஆரம்பிக்கும் போது நான் இது கரெக்டா கட்டுப்பாடுல வச்சுப்பேன்னு நினைக்கிறாங்க. பட் அதே நிறைய நாள் ஆகும்போது அவங்களால அதை பண்ண முடியலன்னு இந்த வீடியோல பார்ப்போம். நீங்க உங்க அடிக்ஷன்ஸை ஓவர் பண்ணணும்னு பாக்குறீங்க, அதே டைம்ல வெயிட்டும் லூஸ் பண்ணணும்னு ட்ரை பண்றீங்கன்னா என்ன ஃபாலோ பண்றது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும். ஸோ ஆல்கஹால் நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கம்மி குவான்டிட்டி எடுத்தாலே உங்களுக்கு எக்ஸசைஸ் மாதிரியே உங்க டோபமைன், உங்க செரட்டோனின், உங்க என்டார்பின்ஸ் எல்லாமே அதிகமாகும். ஆனா டைம் ஆக ஆக அதே எஃபெக்ட் உங்க மூளை கொடுக்காது. அந்த இம்பாக்ட் வர்றதுக்கு நீங்க அதிகமான குவான்டிட்டி ஆல்கஹால் எடுக்க வேண்டியிருக்கும். இது பேரு தான் டாலரன்ஸ்னு சொல்றது. நிறைய பேர் இதை நம்ம உணர மாட்டோம். ஆனா வருஷ கணக்கு ஆகும் போது சோசியல் ட்ரிங்கிங்கே கொஞ்சம் கொஞ்சமா 75% ஆளுங்களுக்கு அதிக குவான்டிட்டியில தான் அந்த மூடு வரும். ரெண்டாவது பாயிண்ட், சரக்கடிக்க ஆரம்பிக்கும் போதுங்க நம்மளுக்கு ஒரு கட்டுப்பாடு மற்றும் தளர்வு ஓட மாயை கொடுக்கும். அது நான் மற்றவங்களோட எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்லியா இருக்கேனேன்னு நம்மளுக்கு தோணும். இது ஒரு இடைப்பட்ட பாசிட்டிவான ஃபீட்பேக். ஆல்கஹால் நம்மள ஏமாத்துறது ஆரம்ப ஸ்டேஜ்ல. ஏன்னா முதல் 6 மாசத்துல இந்த பாசிட்டிவ் பெனிஃபிட்ஸ் தானே தெரியும். மற்ற பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு லேட்டா தானே இங்க வரும். ஆல்கஹாலால பிரச்சனை நம்மளுக்கு வந்துருச்சுன்னு வைங்க, அந்த டைம்ல நம்மளுக்கு மேனேஜ் பண்றது கஷ்டமா இருக்கும். ஆல்கஹால் ஒரு மாயை. மூணாவது பாயிண்ட், அறிவாற்றல் மாறுபாடு. நிறைய பேர் நம்ம சரக்கடிக்க ஆரம்பிக்கும் போது லிவரை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். என் லிவர் நல்லா இருக்கு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஸ்கேன் எல்லாம் பண்ணிட்டேன், என்சைம்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. நம்ம லிவரை மட்டும் பார்க்க கூடாது. சரக்கடிக்கிறதுனால நம்ம தூக்கத்துல எவ்வளவு தொந்தரவு வருது, நம்மளுக்கு தெரியாம வர ஞாபகம் வருது, நம்ம குடல்ல இருக்க பாக்டீரியா மோசமா வருது, எக்ஸசைஸ் பண்றதுக்கு மூடம் வரது இல்ல, எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு ரிகவரி ரொம்ப ஸ்லோவா நடக்கும். இது எல்லாமே நம்மளுக்கு லாங் டேர்ம்ல பெரிய லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் கொடுக்கும். நாலாவது பாயிண்ட், ரொம்ப ரேரா குடிக்கிறவங்க எல்லாம் கவனிச்சுக்கோங்க, உங்க பர்சனாலிட்டியை அது கடத்திட்டு போயிருங்க. நான் ரொம்ப கடுமையான சூழ்நிலையில தான் குடிப்பேன், ஏன்னா என்னோட ஃபீலிங் நல்லா இருக்கு, என் ஸ்ட்ரெஸ் குறையுதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வேணா அப்படி யோசிக்கலாம். ஆனா நம்ம கூட இருக்கவங்க கிட்ட நம்ம பொது மதிப்பு டெஃபினட்டா கம்மியா தாங்க ஆகுது. ஏன்னா மதுபானம் எடுத்திருக்கும் போது நம்மளோட வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். இந்த எல்லா காரணத்தாலையும் தாங்க மனிதர்கள் சரக்கு கம்ப்ளீட்டா விடுறதுக்கு தான் எப்பவுமே ட்ரை பண்ணும். நீங்க இதை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, எப்பவாவது உங்களுக்கு ரிலாப்ஸ் ஆகுதுன்னா அதை பத்தி கவலைப்படாதீங்க. சரியாகிறதுக்கு இதுதான் ஒரு ப்ராசஸ். ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆல்கஹால் ஃப்ரீ லைஃப் நீங்க லீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ரீபோஸ்ட் பண்ணுங்க. அண்ட் உங்கள எத்தனை பேர் சோஷியல் ட்ரிங்கிங் ஓகேன்னு நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க.